அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க போறோம். அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு பிஜேபி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுல எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு 3 மாத காலம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கிறாங்களாம். ஓபிஎஸ் இல்லாம பிஜேபினால வெற்றியை பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம். பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, அதிமுகவோட எப்படியாவது நம்ம கூட்டணி வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. ஏற்கனவே 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுகவோட தான் கூட்டணியை வச்சாங்க. கூட்டணி வச்சு இப்ப ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய செல்வாக்கு தான். இதை யாரும் நம்ம மறுக்க முடியாது. பிஜேபி தனித்து களம் கண்டுதாங்க அப்படின்னா கண்டிப்பா டெபாசிட் தான் போயிருக்கும். பிஜேபி அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, யாரோடையாவது கூட்டணி சேர்ந்து தமிழகத்துல நம்ம அதிக அளவுல இடங்களை பிடிக்கணும், நாளடைவில் தமிழகத்துல ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கு. அதிமுகவான ஒரு பெரிய கட்சியோட நம்ம கூட்டணி சேர்ந்து நம்ம அதை களத்துல நின்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் பிஜேபியினுடைய நிலைப்பாடா இருக்குது. எல்லா கட்சிகளுக்குமே தமிழகத்தை நம்ம ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா பிஜேபிக்கு இந்த எண்ணம் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னா அதிமுகவுடைய தலைமை பலவீனமா இருக்கிறது அப்படிங்கிறதுனாலதான். இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லா விதத்திலுமே நெருக்கடி கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பயந்தேதான் செயல்பட்டு ஆகணும். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் அவரை எடப்பாடி பழனிசாமியை ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு. இப்ப திமுகவினரை என்ன சொல்றாங்க, அவர் கோலத்தனமா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இடியை கண்டாலும் பயமா இருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறையை கண்டாலும் பயமா இருக்கு, வருமான வரித்துறை பயமா இருக்கு. இப்படி எல்லாத்துக்குமே எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு. கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவன் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டில நகர்ந்து போயிறாரு. அப்படிப்பட்ட ஆள் எப்படி களத்தில் நின்று தைரியமா நிக்க முடியும்? பிஜேபியோட இன்னும் ஒரு கூட்டணியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் மிகப்பெரிய அளவுல விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே வர்றாங்க. வைக்கிற விமர்சனத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி செயலும் அப்படிதான் இருக்குது. இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அவர் புறக்கணிச்சதுதான் மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஒரு வலிமையான அதிமுக இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணிக்குது, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிக்குது. இப்ப பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 2026 சட்டசபை தேர்தல் வர இருக்குதுன்னு. அந்த சட்டசபை தேர்தலில் நம்ம தமிழகத்துல நம்மளும் இப்ப ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறோம்னா இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் நம்ம உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் நிறையவே இருக்குது. அப்ப அதிமுகவை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு பிஜேபி வந்துட்டாங்க. பிஜேபி போய் யாரோட கூட்டணி வைக்க முடியும்? இப்ப சித்தாந்த ரீதியா எதிர்துருவ அரசியல பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபியும் திமுகவும். ஆனா கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் விலகி பிஜேபியோட சேர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட போய் சேர்றதுக்குமான வாய்ப்பும் இங்க சுத்தமா இல்லை. அப்ப பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அது எடப்பாடி பழனிசாமியோட நம்ம ஒரு கூட்டணி வைக்கணும், ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஏன்னா தேர்தல் நெருங்கி வர நேரத்துல பிஜேபிக்கு ஒரு பயமாயிருச்சு. அப்ப பிஜேபி அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும், நம்மளும் ஒரு எம்எல்ஏக்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதிமுக தான் ஒரே வழி. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட நம்ம பேச்சுவார்த்தைக்கு நம்ம தயாரா இருக்கணும், அதிமுகவோட நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாங்க. இப்ப டெல்லியிலையும் ஒரு ரகசிய சந்திப்பு நடந்திருக்கிறது. அந்த கூட்டணி கொடுத்து முடிவெடுக்கிறதுக்கு 3 மாத காலம் அவகாசம் கேட்டிருக்கிறதாகவும், அந்த 3 மாத காலத்துக்குள்ள நாங்க ஒரு முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியே இருக்கு. இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் இல்லை அப்படின்னா பிஜேபிக்கும் வாய்ப்பு இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இங்க கள நிலவரம். ஏன்னா ஏற்கனவே நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எல்லா இடங்கள்லையும் போட்டியிட்டு பல இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கு, 3வது இடம் 4வது இடம் போயிருக்கு. விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெறும் 5000 வாக்கு வாங்கியிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ்ங்கிற ஒரு ஒற்றை மனிதர் இல்லை அப்படின்னா இங்க அதிமுகவே கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வந்திருக்கு. இப்ப விஜய் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியா ஒரு களம் கண்டு இத்தனை சதவீத வாக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இதுவரை நிரூபிக்கல. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கும் விஜய் தயாராகவும் இல்லை. பிஜேபிக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா அதிமுக தான். அதிமுக விட்டா வேற வழியே கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க.
ஐயா ஓபிஎஸ் அந்த களம் என்ன அப்படிங்கறதான் அங்க முக்கியமா நம்ம பார்க்கணும். 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒரு 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வந்து நம்ம வென்று எடுத்தாலும் அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து களத்துல இருந்தாங்க. பிஜேபி அங்க 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவதற்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் களத்தில் நின்று வாக்கு சேகரிச்சதுனாலதான் அந்த 4 எம்எல்ஏக்களுமே வந்து வர முடிஞ்சது. இப்ப பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்துமே ஏற்கனவே நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை போட்டிட்டாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகி போச்சு, அதிமுகனாலேயே ஜெயிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் இணைந்து தேர்தல் களத்தை நீங்க பார்த்தாலுமே ஓபிஎஸ் என்பவர் வந்து அதிமுகவுக்கு இல்லை அப்படின்னா வெற்றி என்பது சாத்தியமே கிடையாது. பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்துமே 2026 சட்டசபை தேர்தலை சந்திச்சாலும் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். இதே எடப்பாடி பழனிசாமி தனிச்சு களங்கண்டு நான் தான் அதிமுக சொல்லி தனிச்சு களங்கண்டாலுமே அவர் வந்து அதிமுகவுடைய ஆட்சி அமைக்க முடியாது. இப்ப இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய துருப்புச்சீட்டு யாருன்னா ஐயா ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் இல்லாம களத்தை யாரு நகர்த்தி கொண்டு போனாலும் அங்கே வெற்றி என்பது சாத்தியமே கிடையாது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு வந்து நாங்க வந்து 18% வாக்கு வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட 13% வாக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கையில இருந்து அது வந்து பிஜேபிக்கு மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். தென் மாவட்டங்களில் விழுந்த வாக்குகள் எல்லாமே ஐயா ஓபிஎஸ் வாக்குகளாக தான் இருந்திருக்கு. டிடிவி தினகரனுடைய வாக்குகளும் இருந்திருக்கு. அப்ப பிஜேபி வந்து தனிச்சு நாங்க 18% வாக்குகளை நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. பிஜேபி பாராளுமன்ற தேர்தலை தனிச்சு நின்றாலும் சட்டசபை தேர்தலை தனிச்சு நின்றாலும் டெபாசிட் இருக்குமே தவிர அதை வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம சட்டசபைக்கோ ஒரு பாராளுமன்றத்துக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப கம்மி. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாம இது சாத்தியமா அப்படிங்கன்னா கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. அங்க முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். ஐயா ஓபிஎஸ் வந்து அதிமுகக்குள்ள இருந்தா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் வெற்றி சாத்தியம், பிஜேபிக்கும் வெற்றி சாத்தியம். நன்றி, வணக்கம்.